ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பக்கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேப்பக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. சேப்பக்கிழங்கு வந்து கழுவிடலாம், ஏன்னா மண்ணாக இருக்கும்ல. கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணிலாம் எடுத்துடலாம். தண்ணிலாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலப்பாக தாங்க இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலப்பே இருக்காது. சேப்பக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாமே இது மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். புளியை ஊற வச்சல அதை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றணுன்னா நம்மளுக்கு வந்து வறுக்கும் போது பேனில் வந்து ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. இப்போ கிழங்கு வந்து இதில் போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. கிழங்கு வந்து போட்டு நல்லா பரட்டிக்குங்க. நல்லா மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா கிழங்குல படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக பரட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டோங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக போட்டு வறுத்தீங்கன்னா ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக ஒன்றா போட்டு வறுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி நல்லா செம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவக்க வைக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா செவக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்திருக்கு. நான் திருப்பி போடுறேன். நல்லா ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா செவக்க வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா மொறு நல்லா சூப்பராக வறுத்தாச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.